ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு மட்டன் பிரியாணி எப்படி செய்யணும் பார்க்கலாம். பிரியாணினாவே ஸ்பெஷல் தாங்க. அதுவும் மட்டன் பிரியாணினா ரொம்ப ஸ்பெஷல். அதுவும் நம்ம ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே நல்லா உதிரி உதிரியாக எப்படி செய்யணும் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் பாதி அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரைஸ் சேர்த்திக்கலாம். ரைஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. நான் இன்னைக்கு சென்னை கேட் பாஸ்மதி ரைஸ் 1/2 kg எடுத்திருக்கேங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறுனா போதும். அதுக்கப்புறமா பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பபுளாக வருது இல்லைங்க. இந்த டைமுக்கு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பாடை வடித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பிரியாணி பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கிங்க. 2 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கிங்க. அதுக்கப்புறமா 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்திக்கிங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்ச 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். நல்லா கோல்டன் கலராக மாறந்தினி நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். அதனால் நல்லா கோல்டன் கலராக மாறந்தினி நம்ம வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகாய் நல்லா முழுசாகவே சேர்த்திருக்கேங்க. பாருங்கள், நல்லா கோல்டன் கலராக வந்துருச்சுங்களா. இந்த டைம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்த இஞ்சி பூண்டு விழுது ஒரு 3 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விடணும். அப்போ தான் பச்சை வாசம் அடிக்காமல் நல்லா இருக்குங்க பிரியாணி. நல்லா இஞ்சி பூண்டு விழுத வதக்கி விடணும். அதுக்கப்புறமா நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச ஒரு கையளவு மல்லித்தலையும் புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு நல்லா ஒரு கையளவு சேர்த்திக்கலாங்க. 2ஐயும் சேர்த்திட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விடணும். எண்ணெயில் வதக்க வதக்க நமக்கு அந்த இலை சுருங்கி நல்லா பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். அந்த அளவுக்கு நம்ம புதினாவும் மல்லியும் வதக்கி விடணும். நான் இன்றைக்கி காரத்துக்கு 3 ஸ்பூன் வரமிளகாத்தூள் எடுத்திருக்கேன். வேறு எதுவுமே நம்ம சேர்த்து தேவையில்லைங்க. அதையும் அதிலே சேர்த்திட்டு எண்ணெயில் வதக்கி விடணும். நல்லா டார்க் ரெட் கலராக வரும் உங்களுக்கு அந்த எண்ணெயில் வதக்கி விடும் பொழுது. அதுக்கப்புறமா நம்ம ஒரு 3 ஸ்பூன் தயிர் சேர்த்திக்கலாங்க. ஒரு 3 தக்காளியை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிங்க. உப்பு உங்களுக்கு பத்தலை அப்படின்னா இந்த தண்ணி கொதிக்குள்ளங்க, அந்த டைமுக்கு அந்த தண்ணி லைட்டாக குடிச்சு பாருங்கள். உப்பு பத்தலைன்னா அப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிங்க. தயிர் நம்ம ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துறோம் இல்லைங்க. நல்லா இந்த டைம் தக்காளி நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருதில்ல, இந்த டைமுக்கு நம்ம ஒரு 3 ஸ்பூன் தயிர் சேர்த்திக்கலாம். தயிர் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடணும். அந்த தயிரில் இருக்க அந்த இதுவும் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு குக்கரில் ஒரு 7 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க மட்டனை. மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, ஒரு துண்டு பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்திட்டு ஒரு 7-8 விசில் விட்டுக்கலாம். அது எண்ணெயிலே தாளித்து விட்டுடுங்க. மட்டனை சேர்த்திட்டு நல்லா பாருங்கள் எண்ணெய் இப்படி பிரிஞ்சு வருதில்ல, அந்த டைமுக்கு நம்ம 2 டம்ளர் அரிசிக்கு 3.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வடித்து வச்ச சாப்பாட்டையும் அதிலே சேர்த்திக்கலாங்க. பாருங்கள் ரைஸ் எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குன்னு. ரைஸை சேர்த்திட்டு நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் அடியில் இருக்க மசாலாம் மேலே வரும். எல்லா இடத்துலையும் மசால் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து கிளறாதீங்க, லைட்டாக கிளறி விடுங்க போதும். அதுக்கப்புறமா நம்ம தட்டு போட்டு சிம்லேயே ஒரு 5 நிமிஷம் வச்சா போதுங்க, ரைஸ் வெந்துடும். நம்ம தம் போடுறதுனா தோசைக்கல் மேலேயும் வைக்கலாம், இல்லைன்னா அப்படியே ஸ்டவ்லேயும் வச்சு நம்ம தம் போட்டுக்கலாம். நம்ம வெயிட்டுக்கு மேலே இடிக்கல், அப்படி இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு வெயிட் கொடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.